இப்போ நான் ஒரு கம்பெனிய சொல்றேன். இன்னைக்கு அது ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி. ஆனா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அத ரொம்ப சீப்பா வாங்கியிருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே தூக்கி போடுற பிரைஸ்ல வாங்கி போட்டுருக்கலாம். அப்ப நானும் அத வாங்கல. அதை நான் சொல்லிடுறேன். ராகுல் பஜாஜ் வந்து பஜாஜ் ஆட்டோ நடத்திட்டு இருந்தார். அவருக்கு வந்து புரொடெக்ஷனைஸ் பண்ணி புதுசா வெளியிலேருந்து கம்பெனியெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு பாம்பே கிளப்புக்கு தலைமை தாங்கிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு கியர்டு ஸ்கூட்டர் பண்ணிட்டு இருந்தார். மார்க்கெட்டில் அந்த கியர்டு ஸ்கூட்டருக்கு டிமாண்டு போயிட்டே இருந்தது. ஏன்னா கைனெட்டிக் ஹோண்டா ஒரு கியர்லெஸ் ஸ்கூட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை இவங்களால காப்பி அடிக்க முடியல. ஆட்டோவில் இவங்களுக்கு கம்ப்ளீட்டு டாமினன்ஸ் இருந்தது. பின்னாடி பியாகியோவும் டிவிஎஸும் ஆட்டோ பண்ணுற வரைக்கும் த்ரீ வீலர் ஆட்டோவில் காம்படிஷன் கிடையாது. அதை அவங்க வந்து கார்மெண்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மனன்ட் கோட்டா கொடுத்தா தான் வண்டி விற்கும். ரொம்ப கம்ஃபர்டபுள் பிஸ்னஸ். இப்போ மன்மோகன் சிங் திறந்து விட்டதில் அந்த கம்பெனிக்கு வேண்டாத ப்ராப்ளம் பயங்கரம்.